தமிழர் நாகரிகம் என்று சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். திராவிட நாகரிகம் என்று சொல்லுவதற்கு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கிறது. எந்த ஒரு நாட்டினுடைய எல்லைக்கோடும் அப்படியே நிலையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அது மாறிக்கொண்டேதான் இருக்கும். திராவிடம் என்பது மொழியை, இனத்தை, நிலத்தை குறித்த ஒரு சொல்லாக இன்றைக்கும் குறிக்கிற சொல்லாக இருக்கிறது. ஆனால் காலத்தின் ஓட்டத்தில் திராவிடம் என்ற சொல் இப்போது ஒரு கருத்தியல் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறது. ஆனால் அது இன்றைய நிலைப்பாடு. நேற்றைக்கு வரைக்கும் நாம் பார்க்கிற போது திராவிட நாடு, திராவிட மொழி குடும்பம், திராவிடர் என்பதெல்லாம் மொழி, இனம், நிலம் ஆகியவைகளை குறித்தது. இந்த நிலத்தை குறிப்பதாக திராவிடம் என்று சொல்லுவது செயற்கையாக நாம் உருவாக்கியதல்ல. வரலாற்று ஆசிரியர் பணிக்கர் தன்னுடைய நூலில் குறிப்பிடுவதை முரசொலி மாறன் அவர்கள் ஏன் வேண்டும் இன்ப திராவிடம் என்னும் நூலில் மேற்கோளாக எடுத்து காட்டுவார். பணிக்கர் சொல்லுகிறார், இயல்பாகவே இந்தியாவை இயற்கை இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறது. கவனிக்க வேண்டும், இயற்கை இரண்டாக பிரித்திருக்கிறது. அது எப்படி இயற்கை பிரிக்கும்? விந்திய மலைக்கு வடக்கே இருக்கிற பகுதியும் விந்திய மலைக்கு தெற்கே இருக்கிற பகுதியும் என்றுதான் இந்தியா இயற்கையில் பிளவுபட்டிருக்கிறது. இது பிளவில்லை, இது இயற்கையினுடைய பிரிவு. எனவே விந்திய மலைக்கு தெற்கே இருக்கிறவர்கள் அது ஏறத்தாழ மராத்தியத்தை உள்ளடக்கியது. மராத்தியம், கர்நாடகம், ஆந்திரம், தமிழகம், கேரளம் இவைகளைத்தான் நாம் தென்னிந்தியா என்று சொல்லுகிறோம். தென்னிந்தியாவின் மறுபெயர் தான் திராவிடம். இது நிலப்பரப்பின் அல்லது நில தொடர்ச்சியின் காரணமாக மட்டுமில்லை. ஒரு கட்டத்தில் இந்த திராவிட மண்ணில் பேசப்பட்ட மொழி ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மொழியும் பேசப்படுகிற இடம், பேசப்படுகிற முறையால் வேறுபட்டு இன்னொரு மொழியாக ஆகிவிடுகிறது என்பது உலகத்தின் இயற்கை. தமிழே கூட திருநெல்வேலியில் பேசுகிற தமிழும், மதுரையில் பேசுகிற தமிழும், வடக்கே வர வர சென்னையில் பேசுகிற தமிழும் வேறு வேறாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி மிகவும் மாறுபாடுகள் வருகிற போது அது இன்னொரு மொழியாகவே ஆகிவிடுகிறது. எனவே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இன்னமும் சொன்னால் துளு போன்றவை வரை அனைத்தும் ஒரு திராவிட மொழி குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் இப்படி சொல்லலாம். இவை அனைத்தும் சகோதர மொழிகள் தான். ஏறத்தாழ ஒத்த பண்பாடு உடையவை. திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்.